வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவது மாட்டு இறைச்சி பொரியல். நான் எப்போதுமே என்னுடைய சொந்த ரெசிப்பியாக எப்போதுமே எதையுமே மேக் பண்ணிக்கொள்ளுவேன். இதுவும் என்னுடைய சொந்த ரெசிபி தான். என்னுடைய முறையின்படி நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபியை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கிறேன்ன்றதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாட்டு இறைச்சி பொரியலோட நீங்கள் என்னத்தை வேணுமென்றாலும் சாப்பிடலாம். அவ்வளவு சுவையாக இருப்பார். நான் சோறு சமைத்திருக்கிறேன். அதோட பருப்பு ரசம் மேக் பண்ணி அதோட முட்டையை அவிச்சிருக்கிறேன். எனக்கு பிடித்த மாதிரி சமைத்திருக்கிறேன். இந்த ரெசிபியை நான் எப்படி சமைத்தேன் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போது அப்லோட் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, இந்த பொரியல் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறார். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடித்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா நீங்களும் சமைத்து பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன். 5 செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன். ஹரி லீஃப் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். ஏலக்காய் 5 பீசஸ் எடுத்திருக்கிறேன். கருவாப்பட்டை 2 துண்டுகள். அன்னாசி ஃப்ளவர் 1/2 எடுத்திருக்கிறேன். கிராம்பு 5 துண்டுகள் எடுத்திருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து வறுத்தெடுக்க போகிறேன். 2 நிமிடங்கள் வறுத்துட்டு இறக்கி எடுத்து பவுடராக்கி எடுக்க போகிறேன். 5 ml ஹனோலா ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடேறின உடனே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஹரி லீஃப் கொஞ்சம், ரம்ப இலை கொஞ்சம், இவைகளை ஆயிலில் போட்டு முதலில் வதக்கி எடுக்க போகிறேன். 5 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கிறேன். 2 செத்தல் மிளகாய் பாதி பாதியாய் பிச்சு போட்டிருக்கிறேன். இவைகள் சுவைக்காகவும் அத்துடன் லாஸ்ட்டில் அந்த பொரியல் அழகாக இருப்பதற்காகவும் சேர்த்து போடுகிறேன். இப்போது 1 கிலோ மாட்டிறைச்சி எடுத்திருக்கிறேன். கழுவிட்டு மீடியம் சைஸஸாக கட் பண்ணி எடுங்க. நான் எளியாக இதுகளை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறதில்லை. குக் பண்ண தொடங்கும் போது அதுக்கு எனக்கு நிறைய டைம் பிடிக்கும். அதனால் அப்படி காட்டாமல் குக் பண்ணும்போது நான் காட்டிக்கொள்ளுவேன். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஹோம் மேட். இது என்னுடைய மேட் நான் மேக் பண்ணி வைத்திருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் உடனே மேக் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். 1 டேபிள் ஸ்பூன் யோகர்ட், பிளேன் யோகர்ட், உப்பு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஹோம் மேட், 2 டேபிள் ஸ்பூன் ஹரி பவுடர் ஹோம் மேட், 1 போட்டுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன். இது சரியான காரம் கூடின பவுடர் இது நான் மேக் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. மிகவும் காரம் கூடின பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா காணும். இந்த மீட் வகைகள் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காட்டல. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மீட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மாட்டு இறைச்சி சாப்பிட விருப்பமில்லாத நீர்கள் ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி இரண்டையுமே இதே மெத்தடில் நீங்கள் மேக் பண்ணி கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது 10 நிமிடங்கள் மூடிட்டு மீடியம் ஹீட்லேயே குக் பண்ண விடுகிறேன். அப்போ தான் மீட்டில் உள்ள தண்ணி இறங்கி வருவார். அதற்கு பிறகு மீட் குக் பண்ணக்கூடிய அளவுக்கு தண்ணி வருவார். இந்த பாருங்க தண்ணி எப்படி வர்றாருன்னு சொல்லி. இப்போ ஒரு 10 நிமிடத்தால் ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ பாருங்க மீட் எப்படி குக் பண்ணப்படுகிறாருன்னு சொல்லி. அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். தூள் எல்லாம் அந்த மாதிரி வாசமாகவும் அழகாகவும் இருக்கிறார் பார்க்குறதுக்கு. எல்லாமே கூடுதலாக நான் பாவிக்கிறது ஹோம்மேட் தான். அதனால் வாசனையும் சுவையும் அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். இப்போ பாருங்கள் 10 நிமிடத்துக்கு பிறகு நான் அடுப்பு ஹீட்டை கொஞ்சம் கூட்டி விட போகிறேன். எல்லாமே சேர்த்து இந்த மீட்டை 30 இருந்து 40 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுக்க வேணும். ஏற்கனவே 10 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்து நான் கிளறி விட்டு இந்த மீட்டை குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். தண்ணி எல்லாம் வற்றிட்டார். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி.
நான் வந்து நிறைய ஆயில் சேர்க்கிறதில்ல. உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஓரளவு தான் சேர்க்கிறேன். நான் நிறைய ஆயில் விட்டு பொரித்தெடுக்க விரும்புகிறீர்கள் அப்படியும் பொரித்தெடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது உங்களோட விருப்பம். இப்போ வந்து இறைச்சி வந்து நன்றாக ரெடி ஆயிட்டார். இப்போ இந்த டைமில் வந்து நான் வந்து ஒனியன் சேர்க்க போகிறேன். இது வந்து மாட்டு இறைச்சி பொரியல் என்றபடியினால நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து இறைச்சி பொரிந்து வரும் மட்டும் நீங்கள் விட வேணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயமும் அதோட 4 பச்சை மிளகாயும் இன்னமும் கூடுதலாக சேர்க்கிறேன். நிறைய உரைப்பு இருக்க வேணும். உரைப்பு இருந்தால் தான் இந்த மாட்டிறைச்சி பொரியல் வந்து சுவையாக இருப்பார். அதனால் நான் நிறைய விதத்தில் வந்து சேர்க்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஹரி லீஃப் சேர்த்துக்கொள்கிறேன். ஹரி லீஃபும் அதே மாதிரி தான். எவ்வளோத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணுமோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இது வந்து நான் ஏற்கனவே வறுத்து அரைத்தெடுத்த ஸ்பைசஸ். இந்த ஸ்பைசஸை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் சேர்க்கும்போது வாசமும் கூடுதலாக இருப்பார். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு சேர்க்கணும். அது நல்ல மின்னமும் கூட. அதோட வந்து லாஸ்ட்டில் சேர்க்குற மீனிங் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஏர்லியாக சேர்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபுட் வந்து ஹைக்க தொடங்கிடுவார். ஓரளவு ஹைப்பு தன்மை வரும். அதனால் வந்து சில ஃபுட்டுக்கு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்குறது. இப்போ இந்த ஒனியனை வந்து அவிய விட போகிறோம். அதற்கு வந்து இன்னமும் கொஞ்சம் டைம் வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ஒனியனை வந்து குக் பண்ண நாங்கள் விடும்போது மீட்டும் சேர்ந்து வந்து குக் பண்ணப்படுகிறார். இப்போ வந்து நாங்கள் மூடிட்டு இன்னமும் வந்து ஒரு 5 நிமிடங்கள் வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து 5 நிமிடங்கள் கழித்து பிறகு ஓப்பன் பண்ணி 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது எக்ஸ்ட்ராவாக வந்து லாஸ்ட்டில் நான் சேர்க்குறதுன்ற மீனிங் வந்து ஒன்று வந்து வாசனைக்காகவும், 2வது வந்து இன்னமும் கூடுதலாக யாருக்கெல்லாம் வந்து சாஃப்டாக மீட் வேணுமென்று நினைக்கிறீர்களோ இன்னமும் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நான் எல்லாமே சேர்த்து 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். மீட் வகைகள் வந்து சாப்பிட முடியாமல் இருக்கிற நீங்கள், ரஃப்பாக மீட் இருக்குது அப்படி என்று நினைக்கிற நீங்கள் வந்து இப்படி நான் சொன்ன மெத்தடின்படி சமைத்து பாருங்கள். மீட் வந்து கட்டாயம் சாஃப்டாக வருவார். இதிலும் விட சாஃப்டாக வேணுமென்று சொல்லி நினைக்கிற நீங்கள் 1/2 hour வந்து இதே மாதிரி இந்த ஜிஞ்சர் கார்லிக்கை சேர்த்து மெரினேட் பண்ணி குக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். லாஸ்ட்டில் வந்து சேர்க்குறேன். மீட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதற்கு பிறகு உப்பு காணாட்டி உப்பை வந்து கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். கறி வகைகளை நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் முதல்ல உப்பை வந்து ஓரளவுக்கு குறைச்சி போடுங்க. இறக்கும்போது கடைசியில் கொஞ்சம் போட்டு பாருங்க. அது வந்து மேலாலே அந்த உப்புட டேஸ்ட் வந்து கட்டாயம் இருப்பார். அப்போ வந்து அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருப்பார். இப்போ வந்து இந்த மாட்டு இறைச்சி பொரியல் வந்து ரெடி ஆகிட்டார். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் சேர்த்தபடியினால் இன்னமும் வந்து ஃபியூ மினிட்ஸ் மூடி விடுகிறேன். இப்போ மூடி விட்டு ஓப்பன் பண்ணி இருக்கிறேன். பாருங்கள் இறைச்சி பொரியல் வந்து எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. எனக்கு வந்து அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியலை. நீங்களும் வந்து இதே மாதிரி இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியிலே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு தேசிப்புளி வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நன்றாக கிளறி விடுங்கள். அப்போ தான் சுவையாக இருப்பார். அதற்கு பிறகு வந்து நீங்கள் இறக்கி எடுக்க சரியாக இருப்பார். நீங்கள் என்ன இறைச்சி வேணுமென்றாலும் இதே மெத்தடில் வந்து நீங்கள் குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து இறைச்சியை இறக்கி எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. டிஷ்ஷில் போடுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. நான் வந்து எப்போதுமே வந்து ஆயில் வந்து குறையத்தான் சேர்க்குறேன் நான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ டீப் ஆயிலில் போட்டும் இந்த மீட்டை வந்து நீங்கள் குக் பண்ணி எடுக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் வந்து ஒனியனை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கலாம். இது வந்து என்னுடைய டிஃப்ரெண்ட்டான மெத்தட் வந்து உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய நாடுகளில் இருந்து என்னுடைய ரெசிப்பிகளை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ரெசிப்பியும் வந்து வெளிநாட்டில் இருந்து ஒருவர் விரும்பி கேட்டிருக்கிறார். அவருக்காக இந்த ரெசிப்பியை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் இந்த மீட்டை வந்து எந்த அளவுக்கு குக் பண்ண வேணுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த பாருங்க கிட்டவா பார்க்கும்போது அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார்.
விருப்பமான நேயர்கள் இதே மாதிரி ரெசிபியை நீங்களும் செய்து பார்க்க வேணும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.